அம்மா என்ன செய்றீங்க? நானா சமையல் செய்றேன். என் ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்க போனா. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து குடியரசு தின விழா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு அதனால எல்லாத்துக்குமே லீவு. காலையில் பழைய சாப்பாடு சாப்பிட்டோம். சரி, மதியானத்துக்கு பிரியாணி செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி செய்ய போகிறேன். எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்து சமைக்க போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நாலு 5 கூட விடுவேன். ஏன்னா எனக்கு என்ன நிறைய இருந்தால் எனக்கு பிடிக்கும். கொஞ்சம் கடுகு, அவ்வளோதான். கொஞ்சம் ஆனியன் போட்டுக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கனால வந்து 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 4 பெரிய வெங்காயம், 4 தக்காளி. இப்படி எடுத்தா நீங்க கிண்ட அடுக்க மாட்டேன். பார்த்தீங்களா, எனக்கு கிச்சனில் ஹெல்ப் பண்ணுறது என் பையன் மட்டும்தான். எல்லா வீட்லேயும் ஆம்பளை பையனுக்கு இப்படி ஹெல்ப் பண்ணால் நல்லா தான் இருக்கும். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு வதங்கிருச்சு. வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். பண்ணிட்டேன். அது என்னதுமா? பிரியாணி பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓ, இஞ்சி பூண்டு பேஸ்டா? கூடவே கொஞ்சம் பிரியாணி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பூண்டு இஞ்சி பூண்டு பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கலாம். புதினா போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அம்மா, அது என்னது? இது பிரியாணி பேஸ்ட்டு. பிரியாணி பேஸ்ட். இது வந்து பிரியாணி பேஸ்ட்டு. இதுதான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி செய்யறதுனால அந்த பிரியாணி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஊற்றிட்டு அதுவும் தெரியுதுமா. சிக்கன் மட்டும் எடுக்கணும். அப்புறம் நல்லா கழுவிட்டு ஒரு அழுக்கு கூட இல்லாம அப்புறம் சிக்கன் போட்டு சிக்கனை போட்டு அப்புறம் கிண்டிக்கணும். அப்புறம் சிக்கனை பரட்டி விட்டுக்கணும். தேவையான அளவு கொஞ்சம் மிளகாத்தூள் லைட்டாக போடுங்க. நான் காரம் வந்துடும். கொஞ்சம் கரம் மசாலா பொடி
கொஞ்சம் கரம் மசால் பொடி. நான் வந்து எப்பயுமே சக்தி கரம் மசாலா பொடி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கொஞ்சமாக கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். போட்டு சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடணும். உப்பு சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு அப்புறம் போட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். கரெக்டாமா? இந்த மாதிரி சிக்கன்ல இருந்த தண்ணி வந்து கொஞ்சம் சிக்கன் இதில் ஊறினா போதும். நானே யூடியூப் பார்த்து தான் பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. வந்து அரிசி போட்டுக்கலாம். தண்ணியை வடிச்சுட்டு போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் தண்ணி ஊற்றிக்கலாம். அம்மா அது பேர் என்ன? எதுக்கு பேர்? எதுக்கு பேர்? கொத்தமல்லி தழை. புதினா. புதினா நல்லா அது கிளறி விட்டாதான் நல்ல சோறு வரும். ஏய் கம்முன்றே. அம்மா கம்முன்னு சொல்லுங்க. கட் பண்ணுறேன். 3 செம்பு தண்ணி ஊற்றிக்கணும். 3 செம்புன்னு மொட்டையாக ஊற்றக்கூடாது. எவ்வளோ அரிசி போடுறோமோ அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றணும். இதான் 3 செம்பு தான் ஊற்றுனீங்க. அதான் ஏம்மா இருக்கணும். அப்படியே உள்ள போட்டு கிண்டி விட்டுறணும். கிண்டக்கூடாது, அவ்வளோதான். அவ்வளோதானோ? ஒரு தட்டி கிண்டி பாருங்க. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். மூடி வச்சுக்கணும். நல்லா சுட இருக்கு. அதில் ஒரு 2 எலுமிச்சம்பழத்தை எடுத்து துண்டை வெட்டி புழிஞ்சுக்கலாம். நல்லா அடுத்தது அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். அப்புறம் இன்னொரு எலுமிச்சம்பழம் போட்டுக்கலாம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க 2 பேரும் பிரியாணி. சாப்பிடாமே நல்லா இருக்குன்னு சொல்ற. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. உப்பா கரெக்டாக இருக்கா? நல்லா இருக்குமா? நிஜமாவே நல்லா இருக்கா? நீங்க சாப்பிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா பாய்.